வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். விடுதலை போராட்ட வீரர்களான பகத்சிங், ராஜ்குரு மற்றும் சுக்தேவ் ஆகியோர் வீரமரணம் அடைந்த தினமான இன்று அவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தினார். தேசத்திற்காக அவர்கள் செய்த தியாகம் நாட்டு மக்களின் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக ஊடக பதிவு ஒன்றில் கூறியுள்ளார். மேலும் இவர்கள் மிக இளம் வயதிலேயே நாட்டின் விடுதலை போராட்ட குறிக்கோளின் பால் மிகுந்த துணிச்சலையும் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்தினர் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். சீக்கிய மதத்தின் 6வது குருவான ஹர்கோபிந்த் சாஹிப் நினைவு தினமான இன்று அவருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அஞ்சலி செலுத்தினார். குரு ஹர்கோபிந்த் சாஹிப் துறவி வீரன் எனும் மரபை நிறுவியதன் மூலம் சீக்கிய மதத்தை மனிதகுல பாதுகாப்பிற்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக மாற்றினார் என திரு அமித்ஷா தமது சமூக ஊடக பதிவு ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 132வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மை கவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக வரும் 27ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முக்கியத்துவம் வாய்ந்த கனிம தொகுதிகளின் 7வது கட்ட ஏலத்தை மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு ஜி கிஷன் ரெட்டி இன்று துவக்கி வைக்கிறார். இந்த ஏலமானது இணைய வழியில் நடத்தப்படும். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் புதுச்சேரியில் உள்ள 30 சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தெற்காசியாவில் நிலவி வரும் போர் சூழலை கருத்தில் கொண்டு ஃபிடே மகளிர் கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டித் தொடரிலிருந்து விலக உள்ளதாக இந்திய கிராண்ட் மாஸ்டர் கொனேரு ஹம்பி அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.